காய்ஸ் டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 6 மணி. 6 மணிக்கெல்லாம் கரெக்டா சூரிய உதயம் வந்துருச்சு. பாத்தீங்கன்னா மலைக்கு பக்கத்துல வந்துட்டோம். ஸோ மலை ஏற ஆரம்பிக்க போறோம். ஸ்டார்ட் ஆக போகுது. வணக்கம் நண்பா, வெல்கம் டு அன்வி லாக். ஸோ நம்ம சேனலில் ட்ராவலிங் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாறு தாங்க. ஸோ திடீர்னு சடனாக ஒன் டே ட்ரிப் மாதிரி கிளம்புனது. ஆனால் ஒரு 2 நாளாவது போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சேனல் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் இருக்கு. நம்ம சேனலுக்கு லவ் சூப்பர் தொடர்ந்துக்கிட்டே இருங்க. ஸோ யார் நம்ம கூட வர்றாங்க, ஸோ எங்கெங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க மோட்டோவில் கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:45. ஸோ நம்ம தம்பி வந்து ரெடியாகி வந்து நிற்கிறாப்புல. நம்ம தான் தர லேட்டு. இந்த ஹெல்மெட் வச்சுக்க. செட்டிமலைக்குள்ள போய் அவனை அப்படியே கூட்டிட்டு போயிடுவான். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் டைம்னால வேகமாக முடிஞ்சிருது கைஸ். ஸோ இங்கேருந்து கரெக்டாக மூணார் 260 கிலோமீட்டர் காமிக்குது. மேப் இன்னும் போடலை. இது போகிற வழியில தான் ஒருத்தர் வர்றாப்புல. அவர் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிட்டு மேப் போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பியாச்சு கைஸ். ஸோ இதுக்குள்ள உள்ள செட்டியமலைக்குள்ள உள்ள போய் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புவோம். ஸோ பெட்ரோல் நான் பார்த்தீங்கன்னா நைட்டே போட்டு வச்சுட்டேன். ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். ஸோ அங்கே போய் இனிமேல் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கூட வர்றவர் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் ரெடியாகி உட்காந்துருக்கேன். ஃபோன் அடிக்கிறேன், குளிச்சு நான் ரெடியாக இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ ரெடியாக நிற்கிறாப்புல ஃபோனை பார்த்துக்கிட்டு. சரி சரி. இந்த அவன்கிட்ட இருக்கு, வாங்கிக்கிறோம். எடுக்கவா? ஹெல்மெட்டை கொடுத்து. காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி. 6 மணிக்கெல்லாம் கரெக்டாக சூரிய உதயம் வந்துருச்சு காய்ஸ். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படி அடிக்குது பளிச்சுன்னு. சைடு மிரரில் அப்படியே நம்ம கண்ணை கூத்துற அளவுக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருப்போம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இளையாங்குடி. ஸோ இளையாங்குடி போய் அப்படியே மானாமதுரை அப்படியே ஹைவேல ஏறிட வேண்டியதான். ஏறினோம்னா மதுரை தேனி. அதுவும் இப்போ என்னன்னா நேற்று ஒரு நியூஸ் ஒன்று வந்துடுச்சு காய்ஸ். ஸோ குமுளி, அதாவது மூணார் ரோடு வந்து ஏதோ சாலை வேலை நடக்கிற மாதிரியும். ஸோ அதனால குமுளி வழியாக போங்க அப்படின்னு மாதிரி ஏதோ நியூஸ் வந்துடுச்சு. அது உண்மையா என்னங்கிறது தெரியல. போனாதான் தெரியும். கூகுள் மேப்பு எந்த ரோட காமிக்குதுன்னு தெரியல. பெட்ரோலா? செங்குலவியா? ஐயே, கலட்டு சட்டைய பதறிட்டியா?
அதான் அங்கிட்ட அங்கிட்ட அப்படியே பறக்குறது பயத்துல. சரி போமா. பெட்ரோல் போட்டியா? சரி ஓகே ஓகே. ஸோ கைஸ் நம்ம கூட வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இடையில காணாமல் நின்றுட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா சட்டைக்குள்ள ஃபுல்லாக குழவி ரன்னிங்கில் இந்த குழவி ஏறும் பற்றியில் அது மாதிரி சட்டைக்குள்ள ஏறிடுச்சு போல். அதான் இறங்கி இறங்கி தட்டி கிட்டிட்டு வர்றாப்புல. ஸோ பார்த்தீங்கன்னா இளையங்குடிலாம் தாண்டியாச்சு கைஸ். ஸோ இளையங்குடி மானாமதுரைக்கு இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ மானாமதுரை தாண்டி அந்த ஹைவேல ஒரு டீ கடை இருக்கும். ஸோ அங்கே போய் ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுத்தோம்னா அடுத்து அப்படியே போயிட்டே இருக்கலாம் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:50. ஸோ இங்கேருந்து மூணாறு 206 கிலோமீட்டர் காமிக்குது. இது வரைக்கும் ஒரு 60 கிலோமீட்டர் வந்திருக்கோம். மொத்தத்தில் 260 கிலோமீட்டர் கைஸ். ஸோ இந்த மானாமதுரை இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருந்துச்சு. ஸோ அங்கே டீயை சாப்பிட்டோம், அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:50. ஸோ அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் கொஞ்சம் இந்த ஹைவேல கொஞ்சம் வேகமாக போகலாம் கைஸ். அடுத்தடுத்து கொஞ்சம் வேகமாக போனோம்னா இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறைய பிளேசஸை. காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மதுரை வந்தாச்சு. ஸோ மதுரை ரிங் ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம் காய்ஸ். ஸோ இதுக்கடுத்து அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே அவுட்டரில் அப்படியே போக வேண்டியதான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 96 கிலோமீட்டர் இது வரைக்கும். நம்ம ஊர்லேருந்து இந்த ரிங் ரோடு வரைக்கும் 96 கிலோமீட்டர் காமிக்குது மேப்பு காமிக்கலை, நம்ம வண்டி காமிக்குது. 96 கிலோமீட்டர் இது வரைக்கும் ரைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுது. ஸோ இன்னும் ஒரு 160 கிலோமீட்டர் மூணாறு. கொஞ்சம் டிராஃபிக் முன்னாடி மதுரையை தாண்டிட்டோம்னா பெரிய விஷயம் தான். ஏன்னா அதுக்கடுத்து நம்ம அங்கிட்டு மெதுவாக போய்க்கலாம். எங்கள் ஸ்கூல் டைம்னால ஸோ ஆஃபீஸு ஸ்கூல் போகிறவங்க ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்காக இருக்கும் கைஸ். ஸோ அதனால் இந்த கொஞ்சம் டிராஃபிக்கை மட்டும் தாண்டிட்டோம் நம்ம வாட்டில் கனகனன்னு போயிட்டு இருக்கலாம் அடுத்தடுத்து. ஸோ நல்லாவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு கைஸ். கைஸ் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா மூணார் ரோடு தேனி. ஆக்சுவலாக தேனி ஏரியா ஃபுல்லாக பாருங்க கைஸ். இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு அப்படி இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா மலைகள் தான், அங்கே இங்கே ஹில்ஸு. ஸோ அது மாதிரி பச்சை பசேன்னு தான் இருக்கும் கைஸ். ஸோ சீசன் டயத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும். அதாவது இங்கே நம்ம ஊரில் மழை பெய்யும் பார்த்தீங்களா, நம்ம தமிழ்நாட்டில் அந்த டயத்தில். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இன்னும் மூணாருக்கு பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் தான் இருக்குது கைஸ். ஸோ போகிற வழியில் ஒரு இடத்துல பிரேக் எடுத்தாச்சு. ஸோ இந்த இடம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம பைக்கை இங்கே தான் நிப்பாட்டியிருக்கோம். இதுதான் ரோடு. ஸோ சுற்றி பாருங்களேன் மவுண்டன் வியூஸை, நிறைய சூப்பராக இருக்குது. இது ஒரு கிரவுண்டு, ஃபுட்பால் கிரவுண்டு ஆக்சுவலாக. ஏரியாவே சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ கைஸ் இந்த ஏரியா சூப்பராக இருக்கு. ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷாட் எடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே தான் கைஸ் இந்த ரயில்வே ட்ராக் ஒன்று ஏறுது. ஆமாம் இதில் ஏறி தான் இந்த அது வழியாக கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டி கனவா அப்படிங்கிற அந்த பிளேஸுக்கிட்ட வந்துட்டோம். அந்த பிளேஸே தான் கைஸ் ஆண்டி கனவா ரோடு. ஸோ இந்த டிராஃபிக் இந்த ரயில்வே கேட்டு தாண்டிட்டோம். அஜய், இந்த விஜய் சேது படம் ஒன்று வரும்ல,
ஸோ ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கே போலீஸ் செக் போஸ்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ 2 வீலருக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் வாட்டில் ஒன்றும் நிற்கலை. நான் நிப்பாட்டலை, நாங்கள் நிற்கலை, நாங்கள் வாட்டில் வந்தாச்சு. ஸோ மூணார் போகிற ரோடு வந்து இந்த ரோடு சூப்பராக இருக்கும். விண்ணை தாண்டி வருவாயில் வந்து சிம்பு வந்து இந்த ரோட்டில் தான் ரைட் பண்ணியிருப்பாப்புல. இந்த ரோடு ஸ்பாட் ஒரு பிளேஸ் வரும், நல்லாயிருக்கும் இந்த ரோடு. கைஸ் ஹேர் பின் பேண்ட்லாம் ஏற ஆரம்பிச்சாச்சு. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 25 ஹேர் பின் பேண்ட் ஏறி இருப்போம் அது வரைக்கும். ஸோ கூகுள் மேப்லேயே பாருங்கள் கைஸ், இன்னும் காமிக்குது ஒயின்னு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 46 கிலோமீட்டர் மூணாறு. ஸோ கூலிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. பாப்பா எலக்கா ஃபர்ஸ்ட் போமா புரிஞ்சு வச்சிருக்க. நைஸா நீ உள்ள போக டவுட்ரா. கைஸ் கொஞ்ச நேரம் நின்றோம், அதோட கிளம்பியாச்சு. என்னது இன்னும் போகணும்லடா. ஸோ கைஸ் நல்லாவே இருக்கு கூலிங்கு. ஸோ இங்கேருந்து எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி சாப்பாடா சரி ஏதாவது சாப்பிடணும் கைஸ், சாப்பிட்டாதான் எனர்ஜி வரும். ஸோ ஜீப்பு அதிகமாக இருக்குங்க. மூணாறு ஏரியாவுக்குள்ள வந்து நுழைஞ்சாச்சு கைஸ். ஸோ ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு க்ரௌடு கிடையாது, அதனால க்ரௌடு இல்லாத வரணும்னு தான் நினச்சி வந்தது. கைஸ் டபுள் டக்கர் பஸ்ஸு. டபுள் டக்கர் பஸ்ஸு. பெரிய கனால் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஆனால் தண்ணியே இல்லை கைஸ், காஞ்சு போயிருக்கு. லைட்டாக வந்துகிட்டு இருக்கு தண்ணி. ஸோ நாங்கள் வரும்போது ஆல்ரெடி வரும்போது அருமையான தண்ணி வந்துச்சு. என்னடா தண்ணியே காணா. கைஸ் பெரிய கனால் வாட்டர் ஃபால்ஸை தாண்டினோன்னு அந்த ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு ட்ரோன் ஷாட் எடுப்போம் அப்படின்னு எடுத்துருக்கோம். அது மாதிரி வியூ மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வருது, அப்பப்போ க்ளோஸ் ஆகுது கைஸ். உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் கைஸ், மிஸ்ட்டு இப்படியே போகுது பாருங்கள், இப்படியே மேலே ஏறுது. அப்பப்போ இந்த கிளைமேட்டு மாறுது, சூப்பராக இருக்குது கைஸ் பார்க்கணும். ஸோ கைஸ் இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ வந்து நமக்கு 3வது சீரியஸில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தொடர்ந்து கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் வரும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதோட அடுத்த பாட்டில் சந்திக்கிறேன். அதோட உங்கள் டாடா சி கைஸ்.